தபலாவை விர்ச்சுவலாக நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணி ப்ளே பண்ணுறது. இதுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கலான ஒரு தபலா தேவையில்லை. அந்த தபலாவோட சவுண்ட்ஸ் மட்டுமே போதும். அந்த சவுண்ட்ஸ் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சவுண்ட்ஸை வச்சு நம்ம ஒரு தபலாவோட ரிதமிக் பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மிடி கண்ட்ரோலர் இல்லைன்னா ஒரு ஃபிங்கர் ட்ரம்மிங் பேடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு செட்டப் தேவை. அதுக்கப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் வேணும். அதுக்கப்புறம் DAWங்கிற இந்த சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரில் தான் நீங்கள் தபலா சவுண்ட்ஸை இன்புட் பண்ணி லூப்ஸு க்ரியேட் பண்ணணும். இந்த வீடியோவை நான் 2 பார்ட்டாக பிரிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த தபலாவோட ஸ்ட்ரோக்ஸு, அதுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன சவுண்டு, அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 2வது பார்ட்டில் வந்து டைரெக்டாக இந்த சவுண்ட்ஸை எப்படி நம்ம டால இன்புட் பண்ணி ப்ளே பண்ணுறதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு உங்களுக்கு புரியலைன்னாலும் பரவாயில்ல, செகண்ட் பார்ட்டு தான் இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு. ஃபஸ்ட்டு தபலாவோட லே அவுட். இந்த தபலா வந்து ஒரு ஹிந்துஸ்தானி இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது நார்த் இந்தியாவில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இதோட லேர்னிங் ப்ராக்ரஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். வெஸ்டர்ன் நோட்டேஷன் மாதிரி இது இருக்காது. இதோட மொத்த லேர்னிங் ப்ராசஸுமே சொல்ல வச்சு தான் இருக்கும். இதை எல்லாமே போல் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொல்கிறாங்க. ஏன்னா இதோட மொத்த ப்ராக்ரஸுமே ஹிந்திலேருந்து தான் இருக்கும். அந்த ஹிந்திலேருந்து தான் நம்ம கர்நாடிக்கில் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. போல் அப்படிங்கன்னா சொல். இந்த சொல்லை வச்சு தான் இந்த தபலாவை ப்ளே பண்ணுறாங்க. இப்போ இந்த சொல், இந்த போல் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குங்கிறது அந்த தபலாவை நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணும்போது உள்ள சவுண்டு, அந்த சவுண்டு தான் போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போலுங்கிறதும் அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறதும் ஒன்று தான், ஸ்ட்ரோக்கும் ஒன்று தான். இப்போ தபலா வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சென்டரில் பிளாக்காக இருக்கும், அதுக்கு அடுத்தது சைடில் 2 ரிம் இருக்கும். லெஃப்ட் சைடு உள்ளது வந்து தாயா, பாயா ரைட் சைடில் உள்ளது. அது ஹிந்தி வேர்டு தான், லெஃப்ட் ரைட்டு. அந்த பெரிய ட்ரம்மை வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து ப்ளே பண்ணுறாங்க, அந்த சின்ன ட்ரம்மை வந்து ரைட் ஹேண்டில் ப்ளே பண்ணுறாங்க. இது வந்து ரைட் ஹேண்டு டாமினன்ட் ஹேண்டாக இருக்கிறவங்களுக்கு இது அப்ளிகபிள். இது லெஃப்ட் ஹேண்ட் உங்களுக்கு டாமினன்ட் ஹேண்டாக இருந்தாச்சுன்னா அப்படியே மாற்றிக்க வேண்டியது தான். இப்போ இந்த போல் அப்படிங்கிறது எப்படி டிரைவ் ஆகுதுன்னா, இந்த தபலாவில் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு சவுண்டு கிடைக்கிது. அந்த சவுண்டோட ஈக்குவலண்டான ஹிந்தி வேர்டை வச்சு தான் இந்த போல்ஸ் வந்து டிரைவ் பண்ணுறாங்க. இப்போ இதை 2ஆக பிரிக்கலாம். இந்த போல்ஸுங்கிறது ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக்கை வந்து 2 ஸ்ட்ரோக்காக பிரிக்கலாம். ஒன்று வந்து ரெசனன்ட் ஸ்ட்ரோக், இன்னொன்று வந்து நான் ரெசனன்ட் ஸ்ட்ரோக். ரெசனன்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணி முடித்த பிறகு அந்த சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். இதை எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னா, பியானோவில் நீங்கள் சஸ்டெயின் பெடலை அமுக்கிட்டு ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சவுண்டு வந்து சஸ்டெயின் ஆகி கேட்டுக்கிட்டே இருக்கும். அதே இந்த பெடலை விட்ட பிறகு அந்த பெடலை விட்டுட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அந்த கீழேருந்து நீங்கள் ஃபிங்கரை எடுத்த உடனே அந்த சவுண்டு வந்து மியூட் ஆகிடும். அதே மாதிரி தான் தபலாவுமே ரெசனன்ட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வந்து அந்த சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் கையை எடுத்த பிறகு. நான் ரெசனன்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு நீங்கள் அடித்து அந்த சவுண்டை வந்து மியூட் பண்ணுறது தான் நான் ரெசனன்ட் ஸ்ட்ரோக். இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கோட நேமையும் நம்ம பார்ப்போம். லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து பேஸ் ட்ரம். இன்னொன்று இந்த தபலாவில் வந்து பிச் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. பிச் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்கேல்ஸ், ஒவ்வொரு நோட்டு. இந்த தபலாவை ஒரு நோட்டுக்கு நீங்கள் டியூன் பண்ணலாம். இப்போ சி ஸ்கேலில் நீங்கள் பாடுறீங்கன்னா அந்த ரூட் நோட்டு சி அப்படிங்கிற ஸ்கேலில் வந்து இந்த 2 பாயாவையும் தாயாவையும் நீங்கள் டியூன் பண்ணலாம். இல்லைன்னா நான் வந்து ஜி ஸ்கேலில் பாடுறேன்னா ஜி ஸ்கேலுக்கு டியூன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சைடில் உள்ள ட்ரம்மை ஒரு டியூனிங்லேயும் இன்னொரு சைடில் உள்ள ட்ரம்மை இன்னொரு டியூனிங்லேயும் நீங்கள் பண்ணலாம். இப்போ சி ஸ்கேலில் பாடும்போது ரூட் நோட்டை வந்து ரைட் சைடு உள்ள ஸ்மால் ட்ரம்மில் நீங்கள் டியூன் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டில் உள்ள பேஸை வந்து நீங்கள் ஜிங்கிறது வந்து சி ஸ்கேலோட டாமினன்ட் நோட். அப்போ ஜியில் வந்து பேஸ் ட்ரம்மை டியூன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 2ஐயும் சேர்த்து ப்ளே பண்ணும்போது ஒரு ஹார்மனி கிடைக்கும். அது உங்களுடைய விருப்பம். இந்த டியூட்டோரியலில் வந்து நம்ம பிச்சுங்கிற கான்செப்டை இப்போ எடுக்க வேண்டாம், ஏன்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஒரு டாபிக். இப்போ நம்ம ஸ்ட்ரோக்குக்கு போவோம். ஸ்ட்ரோக்கில் வந்து லெஃப்ட் சைடு அந்த பேஸ் ட்ரம்மில் வந்து 2 ஸ்ட்ரோக் தான் இருக்குது. ஒன்று வந்து கே, இது வந்து ரெசனன்ட் ஸ்ட்ரோக். சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த கேயை வந்து ஜிஹெச்இ, ஜிஏ, ஜிஇ இப்படி நிறைய பேரில் சொல்லுவாங்க. எல்லாமே ஒன்று தான், 2 ஸ்ட்ரோக் தான் லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது. இன்னொன்று வந்து கேஇ. இந்த கேஇ, கோ இப்படி வேறு நேமில் சொல்லுவாங்க. இந்த கா அப்படிங்கிறது வந்து நான் ரெசனன்ட் ஸ்ட்ரோக், கே அப்படிங்கிறது வந்து ரெசனன்ட் ஸ்ட்ரோக். நம்ம வந்து கே இப்படி நம்ம புரிஞ்சுக்குவோம். லெஃப்ட் சைடு வந்து ரெசனன்ட் ஸ்ட்ரோக் கே, நான் ரெசனன்ட் ஸ்ட்ரோக் வந்து கே, அவ்வளோதான். இப்போ ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பிளாக் கலர் ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து நான் ரெசனன்ட் ஸ்ட்ரோக் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா டிஇ அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த டி வந்து டிஇ, டிஏ, டு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே ஒன்று தான். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, வெஸ்டர்ன் நோட்டேஷனில் வந்து 1 2 3 4 1 2 3 4 அந்த மாதிரி வரும். இதில் வந்து அந்த நம்பர் பேட்டர்னில் வராது. தீர, கீட்ட, தாக்கு, நாதின், தின்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போது
டி டு ரெண்டுமே ஒன்று தான், டிஇ டிஇ தான். அதை 2 தடவை டி டி து அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் டி டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, டி ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரோக் தான். அதை வந்து ஒரு ஃபிங்கரில் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறாங்க, அதே ஏரியாவில் 3 ஃபிங்கரை வச்சு ப்ளே பண்ணால் இன்னொரு அந்த மாதிரி அதை பிரிக்கிறாங்க. இப்போதைக்கு டிஇ அப்படிங்கிறது வந்து சென்டரில் உள்ள நான் ரெசனன்ட் ஸ்ட்ரோக். அடுத்தது பார்த்திங்கன்னா தின்ங்கிறது வந்து அந்த சென்டர் பிளாக் ஏரியாவுக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏரியாவுக்கும் இடையில உள்ள ஒரு கலர், அது இந்த இமேஜில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த ஏரியா தான் தின். இது வந்து நான் ரெசனன்ட் ஸ்ட்ரோக். அதே இது மொத்த ஒரு ஃபிங்கரை வச்சு அந்த பிளாக் ஏரியாவில் ப்ளே பண்ணால் துன் அப்படிங்கிற ஒரு சவுண்டு கிடைக்கும், THUN. இது வந்து ரெசனன்ட் ஸ்ட்ரோக், துன் அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது வந்து நான்றது வந்து லெஃப்ட் மோஸ்ட் எட்ஜில் ப்ளே பண்ணுவாங்க. இதுவும் வந்து ரெசனன்ட் ஸ்ட்ரோக் தான். இது இவ்வளவு தான் ஸ்ட்ரோக்கு. இதை வந்து வேறு வேறு நேமில் ப்ளே பண்ணுவாங்க, அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஸ்ட்ரோக் வந்து இவ்வளோ தான் பேசிக்கான ஸ்ட்ரோக். இதை தவிர நீங்கள் எக்ஸ்ட்ராவான ஸ்ட்ரோக் பண்ணணுன்னா சுத்தியல் வச்சு அந்த மாதிரியெல்லாம் வேறு ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் நம்ம விர்ச்சுவலாக ப்ளே பண்ணுறதுக்கு இவ்வளவு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு ஒரு ப்ரோக்ரஷன் வந்துடும் ப்ராப்பராக. இப்போ ரைட் ஹேண்ட் ஸ்ட்ரோக் நம்ம தனியாக பார்த்தோம், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரோக் தனியாக பார்த்தோம். இந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரு சில ஸ்ட்ரோக் இருக்குது. அது என்னென்னா, லெஃப்ட் சைடு வந்து கே அப்படிங்கிறது இருக்குது, ரைட் சைடு வந்து இந்த கேயும் ரெண்டையும் நீங்கள் சேர்த்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து DHA. அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடு கேயும் ரைட் சைடு டிஇ இந்த ரெண்டையும் சேர்த்து ப்ளே பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து DHE. அதே மாதிரி இந்த ரைட் சைடில் வந்து தின் அப்படிங்கிறதையும் லெஃப்ட் சைடு வந்து கேயையும் தின்னையும் சேர்த்து நீங்கள் ப்ளே பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து DHIN அப்படிங்கிறது கிடைக்கும். தின் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசனன்ட் ஸ்ட்ரோக். அடுத்தது DHUN. அது எப்படி கிடைக்கும்னா, ரைட் சைடில் உள்ள அதையும் லெஃப்ட் சைடில் வந்து THUN அது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும், DHUN. ரைட் சைடில் லெஃப்ட் சைடு வந்து கே, இந்த ரெண்டையும் சேர்த்தா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து தக்கு. இவ்வளோ தான் காம்பினேஷன்லேயும் தனியாக வரக்கூடியது. இது எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கில் நீங்கள் எல்லா இண்டிவிஜுவல் சவுண்ட்ஸையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த சவுண்ட்ஸில் வந்து பிச் எதுவுமே இருக்காது. டைரெக்டாக நீங்கள் சவுண்ட்ஸாக வச்சு லேர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் எல்லாமே பிச்சோட உள்ள செட்டப் நம்ம டவுன்லோடபிள் ஃபைலாக வச்சுருப்போம். இப்போதைக்கு எனக்கு கிடைச்சதை வச்சு நான் ஒரு சாம்பிள் பேக் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை வந்து எப்படி நம்ம டாவில் ப்ரோக்ராம் பண்ணுறது, இது வந்து பார்ட் 2. இதில் வந்து எப்படி இதை இந்த ஃபோல்டர்லேருந்து ஒவ்வொரு சாம்பிள் பேக்கையும் டாவில் ப்ரோக்ராம் பண்ணுறது, டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் இல்லை DAW இதில் ப்ரோக்ராம் பண்ணுறது. இதுக்கு நான் வச்சுருக்கிற டா வந்து Ableton லைவ். எந்த டா நீங்கள் வச்சுருந்தாலும் இதோட ப்ராசஸ் வந்து சேம் தான், இதே மாதிரி தான் பண்ணணும். Ableton லைவில் நான் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். இப்போ நீங்கள் Ableton லைவ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் விண்டோ. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மிடி ட்ராக் க்ரியேட் பண்ணணும். இந்த Ableton லைவ் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியலைன்னா இதுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன், அதை செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இந்த சாம்பிள் பேக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது இந்த ஃபோல்டரில் இந்த மாதிரி காமிக்கும். இந்த எத்னிக் சாம்பிள்ஸ் இந்த மாதிரி ஒரு நேமில் இருக்கும். ஒரு வேளை இது நான் மாற்றிருந்தேன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இந்த நேமில் இந்த சாம்பிள் சவுண்ட்ஸ் எல்லாம் .wav ஃபைலில் இருக்கும். இது சிப்டு ஃபைலாக இருக்கும், கம்ப்ரஸ்டு ஃபைலாக இருக்கும். இதை அன்கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா இவ்வளவு சவுண்ட் சாம்பிள்ஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ இதை நீங்கள் இந்த மிடி ட்ராக்குக்குள்ளே இம்போர்ட் பண்ணணும். இப்போ இந்த மிடி கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா 8 பேட் இருக்குது, கீழே 4 மேலே 4. 16 பேட் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் நிறைய பண்ணலாம். இப்போ வந்து அட் அ டைமில் நம்ம 8 சாம்பிள் சவுண்ட்ஸை தான் நம்ம போட முடியும். இந்த சாம்பிள் சவுண்டில் வந்து 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து லூப்பு, இன்னொன்று சாம்பிள் ஷாட், ஒன் ஷாட். லூப்புங்கிறது வந்து நீங்கள் இப்போ ஒரு ஃபைலை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அது லூப் மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். இது வந்து ஒன் ஷாட், இப்படி அடிச்சிங்கன்னா அவ்வளோதான், டைம் அதோடு முடிஞ்சிடும். இதுதான் ஒன் ஷாட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரம்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரம் ரேக் அதை எடுத்து அப்படியே இந்த மிடி ஃபைலில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த கீழே இருக்க ட்ரம் ட்ராக் வந்து ஓகே, இதை நீங்கள் ஹைலைட் பண்ணணும், இந்த ரெட் ஐக்கானை. இப்போ நீங்கள் ஒவ்வொரு இதை கிளிக் பண்ணும்போதும் உங்களுக்கு அந்தந்த ஏரியா ஹைலைட் ஆகும். இது வந்து E1, F1, F#1, G1 இந்த மாதிரி ஹைலைட் ஆகும். இப்போ இந்த ட்ராக்கில் நீங்கள் இந்த சவுண்டை இம்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த சவுண்டை நீங்கள் கேட்கலாம். இப்போ இது வந்து சவுண்டு, இதை நான் இதில் போடுறேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சவுண்டு கிடைக்கும்.
அதேமாதிரி தா, இதை நான் இதில் போடுறேன் வைங்களேன். இது வந்து தா, இது வந்து தின். லேர்னிங்காக ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1-2 பேட்டர்னை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து தின், நா தின் தின்னா, அடுத்தது நா தின் தின்னா. ஃபஸ்ட்டு டின் வருது, அடுத்தது டிஹெச்ஐஎன். அப்போ இந்த எல்லா சாம்பிளையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு போடணும். அப்போ நான் சாம்பிள் வந்து இந்த இருக்குது, இதை வந்து இதில் போடுங்க. நான் அடுத்தது டிஐஎன் வேணும், டிஐஎனும் என்ன இருக்குது, அது இதில் போட்டுக்கலாம். அதை வேணா திருப்பி கீழே போட்டுக்கலாம் ஒருக்கா கூட. தின் நான் தின், நான் தின் தின்னா, அடுத்தது நான் தின் தின்னா, டிஹெச்ஐஎன். டிஹெச்ஐஎனுக்கு நமக்கு இங்கே இருக்குது. டிஹெச்ஐஎனுக்கு தனியாகவே நமக்கு சாம்பிள் இருக்குது. சப்போஸ் டிஹெச்ஐஎன் சாம்பிள் இல்லைன்னா தின் அப்படிங்கிறது வந்து தின்னையும் கேயும் சேர்த்தா கிடைக்கும். அப்போ அந்த 2 சவுண்டையும் நீங்கள் தனித்தனி ட்ராக்கில் போட்டுட்டு 2ஐயும் சேர்த்து ப்ளே பண்ணணும். இப்போ இந்த தின்னையும் கே எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இந்த தின்னையும் கேயும் 2ஐயும் சேர்த்து ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு வந்து தின் சவுண்டு தான் கிடைக்கும். 2 ஒன்று தான், இதுவும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான். இது அந்த கேல வந்து ஒரு ஸ்லைடிங் மோஷன் இருக்கிறனால கு அப்படி கிடைக்கிது. எல்லாம் ஒன்று தான். இப்போ நாதின் தின்னா, நாதின் தின்னா. இது வந்து 1 and 2 and 3 and 4 and அதுதான் அந்த பேட்டர்ன். அப்போ நா தின் தின்னா, நா தின் தின்னா. அப்போ 1 and 2 and 3 and 4 and 1. ஓகேவா, இது ஒரு பேட்டர்ன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாதா தீத்தி, அதுக்கு வந்து தா சவுண்டு நீங்கள் தேடணும். தா இருக்கா, தா இருக்குது. ஓகே ஓகே, இப்போ இதுக்கு வந்து தா எடுத்துக்கலாம். தாதா தீ, இந்த இருக்குது தீ. ஓகே, அதை மேலே போட்டுக்கலாம். இப்போ தா 1 2 3 4 1 2 3 4. அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா தாத்தி தாதா தா துன் துன், டிஹெச்யூஎன் நானா. அதுக்கு தா வேணும். ஓகே, அது இங்கே இருக்குது தா. அடுத்தது டி வந்து மேலே இருக்குது. தாத்தி தாதா தா துன் நானா. அப்போ துன் தேடணும். துன்னா இருக்குது. துன்னு இதில் போட்டாச்சுன்னா அப்போ தாத்தி தாதா தா துன் நானா. இப்போ இதுவும் 1 and 2 and 3 and 4 and ப்ராக்ரஸ் தான். ஓகேவா, இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணியாச்சுன்னா கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் அந்தளவுக்கு இதை மாஸ்டர் பண்ணலை, லேர்னிங்காக தான் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் இதை இம்ப்ரூவைஸ் பண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நா தி தாதா தா துன் தாதா. நான் ரெஃபர் பண்ண ஒரு லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பிடிஎஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். நாக இருக்குது, தீ இருக்குது, அடுத்தது தா வந்து இங்கே இருக்குது. அப்போ நா தி தாதா தா தா துன் தா நா. இதான் பேட்டர்ன். 1 and 2 and 3 and 4 and. ஓகேவா, இதான் பேட்டர்ன். அதுக்கடுத்தது லாஸ்ட் பேட்டர்ன் தாதா தீத்தி தே தே தீத்தி. அதுக்கு தா இங்கே இருக்குது. தாதா தீத்தி தே வந்து தே நம்மக்கிட்ட இல்லை. அது தே சவுண்டு இதில் எங்கேயுமே இல்லை. அப்போ தே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா காம்பினேஷனில் தான் ப்ளே பண்ணணும். தே அப்படிங்கிறது வந்து தீயும் கேயும் சேர்ந்து இருக்கிறது. தீயும் கே 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 திருப்பி போடணும். இந்த .asd அப்படிங்கிற ஃபைல் நீங்கள் போட்டுறாதீங்க, அது ப்ளே ஆகாது. .wav அப்படிங்கிற ஃபைல் தான் ப்ளே ஆகும். இப்போ இந்த ரெண்டும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தே டிஹெச்இ. ஓகே, இப்போ தாதா தீ தி தே தே தீ தி. ஓகேவா,
அவ்வளோதான். இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுலேயும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.